விஜய் டிவி முதல் வணக்கம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ராசி நல்ல ராசியில் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/7/2024 ஆனி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். எல்லா தொழிலில் இருந்த தடையெல்லாம் நீங்குது. உத்தியோகத்தை ஏதாவது எதிர்பார்த்தால் சிக்னல் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏதாவது புது முயற்சிகள் செய்ய வேண்டுமென்றால் தைரியமாக செய்யுங்கள். இது போயிடுமா அது போயிடுமா என்று யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். எது போனாலும் புது புது இன்வென்ஷனை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உங்களுக்கு தெரியாத தொழிலே என்பது கிடையாது. உங்களை நீங்களாகவே தாழ்த்தி கொள்ளாமல் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும். யோசித்து கொண்டே இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு குறை. யோசனையை பாசிட்டிவாக மாற்றி கொண்டீர்கள் என்றால் ஜெயம். தெய்வ வழிபாடும் தியானமும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஏதாவது ஒரு அனாவசிய செலவு மதியத்துக்குள்ளாக வரும். அது முக்கியமான செலவா தேவையான செலவா என்பதை மட்டும் யோசிக்கணும். யாருக்காவது மெச்ச வேண்டும் என்பதற்காக செலவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. குடும்பத்தில் சின்னாபின்னம் ஆயிடுவீங்க. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்ப விஷயம் ஏற்றம், பெற்றோர் விஷயம் ஏற்றம் மதியத்திலிருந்து. குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்காக உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் டக்கென்று ஒரு நல்ல விஷயம் கிடைப்பதற்கு உண்டான நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தில் இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை சிலர் முடித்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். வீட்டுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு தேவையான பொருள், சிஸ்டம் தேவையான பொருள் என்று ஏதோ ஒரு பொருள், ஃபோன் வாங்குறது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் டாக்ஸ், கம்யூனிகேஷன், இந்த லீகல் ப்ராப்ளம்லாம் கவனம். வேலையில் ஏதாவது பிரச்சனைக்கெல்லாம் நான் வேலையை விட்டு போகிறேன்ற புலம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ போகிறீங்கன்னு கேட்டுருவாங்க. உங்களுக்கு ஆறுதலாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படுவதனால் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காது. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொழில் சார்ந்த பணவரவு சந்தோஷம். சிலர் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலம் காணப்படும். ஒரே விஷயத்தில் எல்லாம் ஜெயமும் ஏற்பட வேண்டும் என்று தப்பாக யாராவது அறிவுரை சொன்னால் கேட்டுக்கொள்ளாதீர்கள். நிதானத்துடன் தீர்க்கமாக உங்களுக்கு முக்கியமானவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், புதிய நம்பிக்கை, தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை. மதியத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம் அனுகூலம். எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் காணப்படும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை பெறுவார்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. மதியம் 12:15 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே சமயம் சந்திராஷ்டிரமத்தில் எந்தவித குறையும் தொழிலில் வராது, வியாபாரத்தில் வராது, படிப்பில் வராது, உத்தியோகத்தில் வராது. கொடுக்கல் வாங்கலில் கவனம். உறவுகள் மத்தியில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். இரத்த பந்த உறவுகளில் சின்ன வாக்குவாதம், சிக்கல் ஏற்படுத்தலாம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மை. பிள்ளைகள் ஏதாவது குறை கேட்பார்கள், அதற்காக கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கண்ணி உணர்ந்து கொண்டால் போதும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். தொலை தூரத்தில் இருந்தாலும் அதுவே பெரிய சிறப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:14 சந்திராஷ்டிரம் உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் சுப வரவுகளும் கண்டிப்பாக சந்திராஷ்டிரமத்தில் வரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும்.
சுபவிரய பிராப்தம் ஏற்படுவதனால் அசையம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்திலும். அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? தேக ஆரோக்கியத்தில் நடக்கின்ற சமயத்தில், படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில், ஏறுகின்ற சமயத்தில் கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கடுப்பு காணப்படும். நீங்கள் ஆவேசப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகள் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாக வைத்து விடுவார்கள். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் எதையாவது ஒரு செலவை கேட்பார். அதற்கு இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? அவர்களுக்கு தேவையான சில விஷயத்தையும் பெரிய அளவு முடியவில்லை என்றாலும் ஓரளவாவது செய்து கொடுப்பது இன்றைக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சித்திரவதை இல்லாமல் அனுகூலம் முடியும். லாபம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஆச்சரியம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதே உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபமே கூடாது. பிள்ளைகள் எதிராக சில விஷயங்களை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்கத்தில் உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். புதிய அறிமுகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம். நல்லது நடக்கின்ற சமயத்தில் அந்த காலத்தில் இது நடந்தது, இந்த காலத்தில் இது நடந்தது என்று நெகட்டிவ் பேசுவது எதற்கு? எல்லாம் பாசிட்டிவாக அப்ரோச் செய்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். வாகன அமைப்பில் நன்மைகள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு புதுமையை புகுத்துவது பலருக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த டென்ஷன் குறையும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலி. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். முதலீடுகளுக்கு நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். பதட்டம் இல்லாமல் இருந்தால் ஜெயம் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.